ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா லொக்கேஷன் எல்லாம் பேக்ரவுண்ட் எல்லாம் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எஸ், என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் இப்போ என்னோடய பாட்டி வீட்டில் சென்னையில் தான் இருக்கேன். நான் ஒரு 2 வீக்ஸ் ஆர் 1 வீக்ஸ் தெரில, எனக்கு பெரிய வீடியோ நான் லாங் வீடியோ எதுவுமே போடல. ரீசன் என்னால் சரியாக எடுக்க முடியல, அதுதான் ரீசன். அதனால் ஷார்ட்ஸ் மட்டும் அந்த ஒரு ஷார்ட்ஸ் நான் எடுத்தேன். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட பாட்டி காலத்துல இல்லை உங்களோட பாட்டி காலத்துலலாம் இந்த டிஷ் மோஸ்டா எல்லாருமே சாப்பிட்ருக்க ஒரு டிஷ்ஷு. இதுதான் மேக்சிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்னோட பாட்டிக்கிட்ட நான் கேட்டேன், இது மாதிரி களியும் கருவாடும் செம்ம காம்பினேஷன்ல. அதில் நம்ம சிக்கன் குழம்பு கூட சூப்பராக இருக்கும். அது மாதிரி தான் இன்னைக்கு என் பாட்டிகிட்ட நான் கேட்டேன், பாட்டி நீங்கள் களியும் இந்த கருவாடு குழம்பு வைங்க, நம்ம வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு நான் சொன்ன பாட்டியும் சரி அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் சீ ஃபுட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் மேக்ஸிமம் நான் சாப்பிடவே மாட்டேன். ஒரு சில டைம் சாப்பிடுவேன். எனக்கு என்னன்னு தெரில, அதெல்லாம் அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை. நான் சாப்பிட்றதே சிக்கன் தான். சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருக்கேன். பட் அது பெருசாக எனக்கு அது அவ்வளோவா இல்லை, பிடிக்க மாட்டேங்குது எனக்கு. அதுதான் இன்னைக்கு எங்கள் பாட்டி களியும் கருவாடு குழம்பு தான் செய்ய போகிறாங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் வாங்க போகிறேன், பார்ப்போம். ஓகேவா? காசு வாங்கியாச்சு, நம்ம போய் வாங்கிட்டு வரலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். போகணுமா? ராகி மாவு ராகி மாவு எங்க இருக்கு? இது 1 கிலோ பாக்கெட்டா இல்லையா? அரை கிலோ தான் இருக்குங்களா? எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கையில் எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ போய் சமைக்கிறத பார்க்கலாம். கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ பாட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வீட்டை கொஞ்சமாக ஒரு குட்டி ஹோம் டூர் மாதிரி பார்க்கலாமா? எல்லாமே காட்ட மாட்டேன், சும்மா அங்கங்கே அப்படியே ஒரு கிளாஸ் சும்மா அப்படி காட்டிட்டு வரேன். பாருங்கள், என் கூட இதுதான் என்ட்ரன்ஸு. இப்படி தான் நாங்கள் வருவோம். அப்புறம் இந்த மாப் மழை பெஞ்சனால இங்கே வச்சுருக்காங்க, இல்லைன்னா வெளியே தான் காயும். அப்படியே இப்படி டர்ன் பண்ணால் மேலே மாடிக்கு போயிடலாம். மழை காலம் இங்கே சென்னையில் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. இதுதான் ஹால் பார்த்துக்கோங்க. இப்படிதான் ஹால் இருக்கும். இந்த சைட் சோஃபா இருக்குது. அங்கே இங்கே தாத்தா இருக்காரு. எங்கள் தாத்தா அப்படியே இப்படி போனால் எங்கள் சித்தியோட மிஷின்ஸ் கொஞ்சம் இருக்குது. துணியெலாம் வச்சுருக்காங்க. எங்கள் பாட்டி இங்கே இருக்காங்க. இதுதான் கிச்சன். அப்படியே இப்படி போனால் இங்கே ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம். சும்மா அப்படியே பாருங்க. இதுதான் ஒரு ரூம். அந்த ரூமில் சும்மா பெட்டெல்லாம் இருக்குது. திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க, ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இந்த ரூமில் ரெஸ்ட் ரூம் கிடையாது. இந்த ரூமில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இதோ இது ஒன்று இருக்குது. இந்த வீட்டோட டூர் ரொம்ப பெருசாலாம் போடல, சும்மா உங்களுக்கு காட்டணும், மெயின் காட்டினேன். பாட்டி வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டினேன். இப்போ நாங்கள் எங்களோட பாட்டி செய்கிறத பார்ப்போமா? நாங்கள் சொல்லு பாட்டி. அடுப்பு பற்ற வைக்கிறோமா? தண்ணி வைக்கிறோம். தண்ணியா? தண்ணி வச்சிட்டோம். இது கொதிக்கணும். இதுல என்னென்ன ஃபர்ஸ்ட் போடுவேன்? நொய், அரிசி நொய். அதுக்கப்புறம் இதை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கேவரு மாவு. கேவரு மாவு போட்டு கிண்டணும். நிறைய பேர் கேவரு மாவு என்ன ராகி மாவு போட்டு கிண்டணும். நொய் வேகட்டும். இது அரிசி தண்ணி வச்சிருக்கோம். இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அந்த காலத்துல இதுதானே பாட்டி உங்களுக்கு? ஆமா, எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் இதுதான். இதோட இல்ல, கம்பு, கேவரு,
இதெல்லாம் நாங்க உரல்ல இடிச்சு புளிக்க வச்சிருவோம். சரி. புளிக்க வச்சா தெரியுமா உங்களுக்கு? புளிக்க வச்சோன்னா தெரியுமா? நைட் ஃபுல்லா. ஆமா, காலைல இடிச்சு கேவரு மாவும் கம்பும் நல்லா இடிச்சு உரல்ல இடிச்சு நல்லா கரைச்சி வச்சிருவோம். அதை நல்லா புளிச்சிரும். புளிச்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு இது ரெண்டும் ஊற்றி காய்ச்சிருவோம். சரி. காய்ச்சி வச்சிட்டோம்னா காலைல நம்ம போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, நம்ம கரைச்சி குடிச்சாலும் சரி நல்லா இருக்கும். வெயிலுக்கு நல்லா நல்லா இருக்கும். நான்வெஜ் அதிகமா எடுக்க முடியாது. ஆமா, நான்வெஜ் எல்லாம் அது வருஷத்துக்கு ஒரு தரம் தான் நான்வெஜ். தீபாவளிக்கு பொங்கலுக்கு இதுக்குதான் நாங்க செஞ்சு சாப்பிடுவோம். இட்லி தோசை எல்லாம் அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் தான். இப்பதான் அடிக்கடி அன்னன்னைக்கு நினைச்சதுமே சாப்பிடுறோமே. ஆமா, அதெல்லாம் இப்ப நினைச்ச நேரத்துக்கு சாப்பிடுறோம். அந்த காலத்துல எங்களுக்கு தீபாவளிக்கு தான் துணி, தீபாவளிக்கு தான் நாங்க இந்த இட்லி தோசை. ஆமா, எல்லாருமே அப்படிதான். அந்த தீபாவளி அன்னைக்கு தான் கறி மீனோ ஏதோ இட்லியோ தோசையோ வடையோ. அது கறிலாம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டுருவீங்க. ஆமா ஆமா, ஆட்டுக்கறி எடுப்போம். அப்பெல்லாம் கறி எல்லாம் விலை கம்மியா இருந்தாலும் அந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு எடுத்து அன்னன்னைக்கு செஞ்சு சாப்பிட முடியாது. அதனால வருஷத்துல தரம். காசு பணம் கிடையாது அப்ப. தானியம் தவசு நிறைய இருந்தாலும் எதுக்குன்னா நாங்க காசு பணம் வேணும்னா தானியத்தை தான் எடுத்துட்டு போய் போடுவோம். கேப்பை எடுத்துட்டு போய் ராகி எடுத்துட்டு போய் போடுவோம், கம்பு எடுத்துட்டு போய் போடுவோம், நெல் எடுத்து போடுவோம், வேர்கடலை வச்சு போடுவோம். காசு இல்லைன்னா அதெல்லாம் போட்டுதான் வாங்கி ஆகணும். காசு இல்ல அப்பெல்லாம். காசெல்லாம் அவ்வளவும் கிடையாது. நாங்க அன்னைக்கு ஒரு பயிர் நட போனாலும் ஒரு களை பறிக்க போனாலும் நாங்க 1.25 ரூபாய் 75 காசு இப்படிதான் எங்களுக்கு சம்பளமே. அன்னைக்கு ஒரு நாள் சம்பளம். 9 மணிக்கு போனா சாயங்காலம் 5 மணி ஆயிடும் நாங்க வீட்டுக்கு வர. எவ்வளவு தூரமானாலும் நடந்துதான் போவோம், நடந்துதான் வருவோம். அது ஏன் குழந்தைங்கள தொட்டில் கட்டு போட்டு 10 கிலோமீட்டர் போயிட்டு தான் குழந்தைங்களுக்கு பால் கொடுப்போம். நாங்க போயிட்டு இங்கிருந்து போயிட்டு நாங்க அதுக்கப்புறம் அங்க சாப்பிட்டு அந்த வேலையை செய்யிட்டு சாயங்காலம் வர 6 மணி ஆயிடும் வீட்டுக்கு வர. வந்துதான் கையிலே நெல்லு குத்தி நாங்க ஆக்கி சாப்பிடுவோம். வரும்போது அந்த காட்டுல கிடக்குற கீரை எல்லாம் எடுத்துட்டு வருவோம். இதுக்கு கீரையும் சமைச்சு சாப்பிடுவாங்கல்ல வச்சு களிக்கு? செய்யலாம். அது கீரைன்னா அந்த கீரை இல்ல, பண்ணைக்கீரை. காட்டுல இருக்கும் அந்த கீரை. காட்டு கீரைங்களை தான் வச்சு சாப்பிடுவாங்க, செய்வாங்க. இல்ல இப்பதான் நினைச்சா எது வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கிறோமே. அப்ப உள்ளதுக்கும் இப்பதுக்கும் அப்ப உள்ளதுக்கு இப்படின்னா அப்ப எங்க காலத்துல எனக்கு கல்யாணம் ஆகும்போதெல்லாம் ஒரு பவுனு நகை 300 ரூபாய். ஒரு சவரம் 300 ரூபாய். உங்க அம்மா பிறக்கும் போது ஒரு சவரம் 400 ரூபாய். பாட்டி ஒரு 1/4 சவரம் 100 ரூபாய்க்கு எடுத்து போட்டாங்க வளைகாப்பு. இப்ப என்ன 1 லட்சத்துக்கு போய் நிக்குது, எடுக்க முடியல. பொண்ணுங்களை எப்படி கட்டி கொடுக்குறதுன்னு கூட தெரியலையே. இதுல வேற வரதட்சணை வேற கேக்குறானுங்க. எப்படி சமாளிச்சு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்னு தெரியல. என்ன பண்றது? ஆமா, இந்த வரதட்சணை கேட்க கூடாது. இப்ப என்ன பண்ணுவோம், தண்ணி கொதிக்குதா, நொய்ய போடுவோம். நொய்ய போட்டு கரண்டியில கிண்டி விடுவோமா. இது நல்லா வெந்த பாற மாவு போடணும். அப்படியே நாங்க எங்க காலத்துல அப்படியெல்லாம் நாங்க இருந்தோம். காடு மாடெல்லாம் திரிஞ்சுதான் பிள்ளைங்களை வளர்த்து காப்பாத்தி கரைச்சி ஏற்றி. நீங்க எந்த ஊருக்கு போயிருக்க பாட்டி? நாங்களா போவீங்களா? நான் டெல்லி வரைக்கும் போயிருக்கேன். டெல்லிக்கு அந்தாண்ட ட்ரெயின்ல தான். டெல்லிக்கு அந்தாண்ட காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் கூட போயிருக்கேன். விவரம் தெரியாது அப்ப. ஆக்ரா தெரியும், டெல்லி தெரியும், நாக்பூர், கான்பூர், ராய்ப்பூர் எல்லா ஊரும் எனக்கு தெரியும். பேச்சு அவ்வளவா வராது, ஹிந்தி வராது எனக்கு. அப்படிதான் நாங்க கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும். இன்னைக்கு பிள்ளைங்களை ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னா என்ன பண்றதுன்னு தெரியல. நீ நகை விற்கிற வேலைக்கு அதான் தயவு செஞ்சு என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்ப கல்யாணம் பண்ணின போற பொண்ணுங்களோ பசங்களோ வரதட்சணை கேட்காதீங்க. நம்ம வாழ போறது ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை நினைச்சு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி போய் நல்ல மாதிரியா வச்சு வாழுங்க. மாமியாமாருக்கு கூட சொல்ற வார்த்தை அதுதான். உங்க பொண்ணா நினைங்க, வர மருமோல வரதட்சணை கேட்காதீங்க. என்ன இருக்கிறத வச்சு சமாளிங்க, சமாளிச்சு குடும்பத்தை பண்ணுங்க. சந்தோஷமா வர மருமோல நல்ல மாதிரியா பாத்துக்குங்க. உங்க பொண்ணுங்களும் அவங்க நல்ல மாதிரியா பாத்துக்கணும், அவ்வளவுதான். கட்டின்னு போற பையனும் அப்படிதான் இருக்கணும். தாய்க்கு பின்தாரம் எதுக்கு சொல்றாங்க? தாய்க்கு அப்புறம் பொண்டாட்டி தான். அவதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும். அவங்க அம்மா வீட்டுல 20 வருஷம் தான் அவ வாழ்வா.
வளருது பிறக்கிறதெல்லாம். காலமெல்லாம் உங்களோட காலடி தான். அப்படின்னும் போது நீங்கள் என்ன செய்யணும், அந்த பொண்டாட்டியை தாயாக நினச்சி நல்ல மாதிரியாக பார்த்துருங்க. 3 ஆண் 2 பொண்ணு, 3 பொண்ணு 3 ஆண் பிறந்தாங்க. எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு பொண்ணு, 2வது பொண்ணு, 3வது பொண்ணு. 3வது பொண்ணு செத்து போச்சு. அதுக்கப்புறம் 3 ஆம்பளை பிள்ளைங்க. 3 ஆம்பளை பிள்ளைங்கள 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்குது. பொண்ணுங்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஒரு பெரிய பொண்ணுக்கு 3 பொண்ணு இருக்குது. என்ன கவலைன்னா இப்போ கட்டின்னு போகிறவங்களுக்கு எப்படி வரதட்சணை கொடுக்குறது? வரதட்சணை கேட்குறாங்க. பிள்ளைங்க படிச்சே இருந்தாலும் வரதட்சணை கேட்குறாங்க. நாங்கள் எப்படி வரதட்சணை கொடுக்குறதுன்னு தெரியல. நகை விலை ஏறி போச்சு. எப்படி பொண்ணுங்களை கட்டி கொடுக்க போகிறோம்னு தெரியல. கவலையாக இருக்குது. வர மாப்பிள்ளைங்க வரதட்சணை கேட்காதுருங்க, வர மாமியாருங்க வரதட்சணை கேட்காதீங்க. இதை போவோம் அப்போ தாத்தா இருக்கும்போது என் வேலையை சேர்த்து செய்வார். சும்மா நான் நின்னா கூட போதும். நொய்னா அந்த அரிசி சின்ன சின்ன. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மாவு போடணும். யாருக்கெல்லாம் இந்த இது பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்னோட அக்காவுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குமான்லாம் இல்லை, கொஞ்சம் பிடிக்கும். அதனால வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் இப்போ ராகி போடுறாங்க. ராகி மாவு போடுறேன். நெய் போட்டு நெந்துருச்சு. ராகி மாவு போடுறேன், பார்த்துங்க. இப்போ இது கிண்டிகிட்டே இருக்கணுமா விடாம? ஆமாம், அது கிண்டிகிட்டே இருக்கணும், எல்லாம் கட்டி ஆகிடும். தண்ணி கரெக்டாக இருக்குமா பாட்டி? இதுதான் களி கிண்டுறது, பார்த்துங்க. ஆனால் இது வந்து 2 இதில் கிண்டுவீங்களே, 2 இது வச்சு நான் பார்த்துருக்கேன். அது இல்லை, கட்டை இல்லை. இப்போதைக்கு இதுதான். உங்ககிட்ட மத்து இருந்துச்சுன்னு மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. இப்படி நல்லா புகையா வருது. களி கிண்டிட்டோம். இனி உருண்டை பிடிக்க வேண்டியதாங்க. தண்ணி ஊற்றி ஊற்றி கிண்டுமா? வேகணும், வேகட்டும். மூடி வச்சிடலாம். தட்டு எடு. வெந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த வேகணும் இது. கைஸ் பார்த்தீங்களா, எங்கள் பாட்டி வந்து நல்லா பேசுவாங்க. அதனால அவங்களோட லைஃப் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட பாட்டிஸோ இல்லை நம்மளோட அம்மாவோட அம்மாவோ அப்பாவோட அம்மாவோ அப்பாவோ அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்க மாதிரிலாம் நம்மளால கஷ்டப்படவே முடியாது எந்த ஒரு சூழ்நிலையும். இப்போது அந்த அளவு கஷ்டப்படுறோமான்னு கேட்டால் நான் இல்லை தான் சொல்லுவேன். என் அம்மாவோ இல்லை என் பாட்டியோ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. என் அம்மாலாம் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்காக நாங்கள் ஏதாவது நான் அவங்களுக்கு பண்ணியே ஆகணும். கூடிய சீக்கிரம் ஏதாவது பண்ணலாம் அவங்களுக்காக. இப்போ வந்து நம்ம களி என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். களி ரெடி. நீ உருண்டை பிடிச்சா சரி. கருவாட்டு குழம்புக்கு வந்து வெந்தயம், சீரகம், கடுகு, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, புளி, பெருங்காயத்தூள் எடுத்துக்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். 3 போட்டுக்கலாம். அது வெங்காயம் போடலாம். வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு பெருங்காயம் போடு. பெருங்காயம் தூள் கொஞ்சம், கருவேப்பிலை, பூண்டு அப்புறமா தட்டி போட்டுக்கலாம்.
உப்பு கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கலாம். போட்டு உப்பு, வெங்காயம் வதங்கட்டும். அப்புறம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா புளி கரைச்சிட்டு இருக்காங்க. கருவோட அலச போகிறோம். இது என்ன கருவாடு பாட்டி? வாழை கருவாடு. இது ரசம் கூட சொன்னா நல்லா இருக்கும்ல, ரசம் சாப்பாடு கூட. வாழை கருவாடு, வாழை கருவாடை அலச போகிறோம். மீன்வாயில் இங்கே வந்து இந்த இது தக்காளி தரைட்டு இருக்கு. இங்கே எங்கள் பாட்டி வந்து கருவோடு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கருவாடு க்ளீன் பண்ணியாச்சு. வாசனை கருவாட்டு வாசனை கொடுக்கும். கத்திரிக்காய் கூட போடலாம். இங்கே பாட்டி வேர்த்துருச்சு ஃபுல்லாக. வேகட்டும் அதை பார்த்து ஒன்றும் இல்லை. மிளகாத்தூள் மிளகாத்தூள் நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள் போட போகிறோம். இன்னும் அடுப்பு அமைஞ்சிச்சா? புளி ஊற்ற போகிறோம். ஊற்றுறாங்க. தண்ணி பூண்டை போடலாமா? பூண்டு பூண்டு போட்டுடலாம். கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு கருவாடு போட்டுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. அதை பிடிச்சா போதுமா? பெருசு பெருசாகவே பிடிக்கலாம். சுடு வேற. குழம்பு கொதிச்சு கொண்டிருக்கிறது. உருண்டை ரெடி. சுட சுட களி. கருவாடு போடலாமா? கருவாடு போடுறோம். போட்டோம் கருவாடை. எவ்வளோ நேரம் கருவாடு போட்டு இதாகணும்? கொஞ்சம் மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் ஆகும். குழம்பு இங்கே வந்து எல்லா இடத்துலையும் மிரர் வச்சுருவாங்க. நல்லா இருக்கும். இங்கே மிரரில் ஃபோட்டோ எடுத்துட்டு மிரரில் சீன் போட்டுட்டு இப்படிதான் இருக்கும். இங்கே சீரியல் ஓடிட்டு தெரியுதா? அந்த சவுண்டு கேட்கக்கூடாது. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆனோடனே களியும் குழம்பும் காட்டுறோம். அதுங்க கருவாடு போடணும். இப்போ எங்கள் பாட்டி வந்து சாப்பிட போகிறாங்க களியை. சாப்பிடு பாட்டி. எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றியா? ரொம்ப நாள் ஆகுது, வருஷக்கணக்காகுது. எல்லாருக்கும் என்ன சொல்ற? சோறு சாப்பிட்றதோட இந்த இடையில இந்த களி, இது கம்மங்களி, ராகி களி எல்லாம் களி சாப்பிடுங்க. நோய் நொடி இல்லாத இருங்க. உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்குங்க. சொல்லு. இப்போ சாப்பிட போறோம். எப்படி இருக்குன்னு. எனக்கு கருவாட்டு குழம்பு பெருசா பிடிக்காது. இப்போ பார்க்கலாம் சாப்பிட்டேன். சூடா இருக்குது. பார்த்துருப்பீங்க கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் கூட களி வந்து அவ்வளோ களி இல்லை, களி நான் சாப்பிட்ருக்கேன். களி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கருவாட்டு குழம்புலாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சாப்பிட போகிறேன். ஒரு 2 வாய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சரி அப்படி அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. பாட்டி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.